Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli. கங்கை கொண்ட சோழபுரம் சோழீஸ்வரர் கோயிலில் பிரதமர் நரேந்திர மோடி சாமி தரிசனம் செய்தார். திருச்சி விமான நிலையத்திலிருந்து தனி ஹெலிகாப்டர் மூலம் அரியலூர் மாவட்டத்திற்கு பிரதமர் மோடி வருகை தந்தார். அப்போது கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலை ஹெலிகாப்டரில் இருந்தபடி வலம் வந்து பார்வையிட்டார். தமிழர்களின் பாரம்பரிய உடையான வேட்டி துண்டு அணிந்து சோழகங்கம் வந்தடைந்த பிரதமர் மோடியை ஆளுநர் RN ரவி மற்றும் அரசு பிரதிநிதிகள் வரவேற்றனர். அங்கிருந்து கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு சாலை மார்க்கமாக பயணித்த அவருக்கு வழிநெடுகிலும் ஏராளமான மக்கள் திரண்டிருந்து பூக்களை தூவி உற்சாக வரவேற்பளித்தனர். கங்கை கொண்ட சோழபுரம் சோழீஸ்வரர் கோயிலை வந்தடைந்த பிரதமர் மோடிக்கு பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. வாரணாசியிலிருந்து கொண்டு வந்திருந்த புனித கங்கை நீரை அபிஷேகத்திற்கு வழங்கி தீப ஆராதனை காண்பித்து பிரதமர் மோடி சிறப்பு வழிபாடு நடத்தினார். நால்வேதம் ஆனாய் போற்றி, காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவாச்சாரியார்கள் தேவாரம் பாட கங்கை கொண்ட சோழீஸ்வரரை மனமுருக பிரதமர் மோடி வழிபட்டார். சிவாச்சாரியார்கள் பிரதமர் மோடிக்கு மாலை அணிவித்து பிரசாதங்களை வழங்கினர். சோழீஸ்வரரை வழிபட்ட பிறகு கோயிலில் அமைந்துள்ள துர்க்கை அம்மன் சன்னதியில் பிரதமர் மோடி தியானம் செய்தார். தொடர்ந்து கோயில் மண்டபங்களில் அமைக்கப்பட்டுள்ள சைவ சித்தாந்தம், சோழர்களின் கோயில்கள் என்ற கண்காட்சியை பார்வையிட்டார். கண்காட்சியில் இடம்பெற்றிருந்த கோயில் கல்வெட்டுகள், சிற்பங்கள், செப்பேடுகளின் பிரதிகளை வியந்து பார்வையிட்டு அவற்றின் சிறப்பம்சங்கள் குறித்தும் கேட்டறிந்தார். பிரதமரின் வருகையையொட்டி கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலை சுற்றி பல அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli.